பைசன் திரைப்படம் ஜாதி ரீதியான மோதலை உருவாக்கும் வகையில் இருப்பதாக கிளம்பியுள்ள விமர்சனம் தொடர்பாக செய்தியாளர் கேள்வி எழுப்பியதும் ஆவேசமடைந்த இயக்குனர் மாரி செல்வராஜ் தான் ஜாதிக்கு எதிரானவன், ஜாதியை எதிர்ப்பவன் என ஆணித்தரமாக பதிவு செய்தார். தாம் பட்ட வலியையும் வேதனையையும் படமாக எடுப்பதற்கு அனைத்து உரிமையும் உள்ளதென்றும் அதை செய்யக்கூடாது என சொல்ல யாருக்கும் உரிமையில்லை எனவும் டென்ஷன் ஆனார். நீங்க ஒத்துக்கிறீங்களா? நீங்க இங்க வந்து சொல்வீங்களா? இல்ல இல்ல நான் சொல்ற ஒரு சாதாரண சரி, அது இருந்ததா அதுல பட்ட வழியை அனுபவிச்ச ஒருத்தன் சொல்லக்கூடாதுன்னு ஒரு விக்டிம அதுல அந்த வாழ்க்கையை அனுபவிச்சு நான் என்ன கேட்கணும்? இல்ல நான் சொல்றேன் நெகட்டிவ் செட் பண்ணாங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு விக்டிம கொஞ்சம் வந்து ஒரு பெரிய வச்சு அவன் கணேசனை வந்து ஒரு கதை சொல்லதான் சொல்லிருக்கா? அவர் கதையை சொல்லக்கூடாது சொல்ல முடியும். அந்த சூழல் இல்ல இல்ல விஷயம் புரிஞ்சுக்கோங்க. அதை மக்கள் முடிவு பண்ணிட்டோம். கதை ஏன் எடுக்கப்பட்டது, திரைக்கதை ஏன் எடுக்கப்பட்டதுன்னு மக்கள் முடிவு பண்ணிட்டோம். சென்சார் இருக்கு, அதுக்கெல்லாம் உட்பட்டு தான் நான் படங்கள் எடுக்கிறோம். ஓகேங்களா? ஒரு தனி மனுஷனை திருப்திப்படுத்துவதற்கோ ஒவ்வொரு தனி மனுஷனையும் திருப்திப்படுத்த முடியாது. எனக்கு புரிஞ்சுக்கோங்க, எனக்கு ஒரு சுதந்திரம் இருக்கு. நான் நாட்டோட பிரஜை, இந்த நாட்டோட பிரஜை திருப்பி சொல்றாங்க. நீங்க கேள்வி இருக்கனால எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. என்னை பாதித்த கதை, என் அப்பாவின் கதை, என் தாத்தாவின் கதை சொல்வதற்கான நான் சாக வைக்க சொல்லுவேன். ஓகேங்களா? அதை அரசாங்கம் முடிவு பண்ணும், என் சட்டத்திட்ட முடிவு பண்ணும். தனி மனுஷன் முடிவு பண்ண முடியாது. ஒவ்வொரு தனி மனுஷனையும் உங்க வாழ்க்கை வேற, என் வாழ்க்கை வேற. நீங்க உங்க வாழ்க்கையை வச்சு நீங்க பார்க்க கூடாது. எனக்கு சட்டம் ஒன்று இருக்கு, அரசாங்கம் ஒன்று இருக்கு, சென்சார் ஒன்று இருக்கு. என்னோட நான் கதையை யோசிக்கும் போதே அதுக்கான எல்லா சட்டத்திலும் உட்பட்டு தான் கதையை சொல்றேன். அப்படிலாம் கிடையாது. மாரி செல்வராஜ் சாதிக்கு எதிரானவர் அப்படின்னு ஸ்டாம்ப் குத்தப்படும். அந்த ஸ்டாம்பை நான் தகவே இருக்கேன். மாரி செல்வராஜ் சாதிக்கு, சாதி மனநிலைக்கு, ஏன்னா மாரி செல்வராஜ் சாதியால ரொம்பவே நெருக்கடிக்குள்ளான வாழ். தமிழ் சினிமாவில் அப்படி வாழ் இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஆனா மாரி செல்வராஜ்ங்கிறத இங்க இருந்து கிளம்பி போனதுக்கான வழியும் வேணும் அவனுக்கு தெரியும். அதை மறந்துட்டு நீ சாதாரணமா ஆடு, சாதாரணமா பாடுன்னு என்னால முடியாது. மறுபடியும் சொல்றேன், நான் ஆணித்தரமாக சொல்றேன். மாரி செல்வராஜ் மேல ஒரு ஸ்டாம்ப் இருக்கு. அந்த ஸ்டாம்ப் மாரி செல்வராஜ் தொடர்ந்து சாதியை எதிர்ப்பான். மாரி செல்வராஜ் தொடர்ந்து சாதியை எதிர்ப்பான். நீங்க நாட்டி பார்த்தா மாரி செல்வராஜ் தொடர்ந்து சாதி எதிர்ப்பான். சொல்றாங்க என்ன நடந்துச்சு, என்ன நடந்துச்சு? இல்ல ஒட்டுமொத்த படத்தையும் 5 படத்தையும் எனக்கு சிஎம் பாராட்டிருக்காரு, எனக்கு கவர்மெண்ட் பாராட்டிருக்கு, எனக்கு விருதுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒட்டுமொத்த தமிழ் சமூகம் கொண்டாடிட்டு இருக்கு. நீங்க திருப்பி 10 பேர் எங்கேயாவது பேசுறத மட்டும் அதையே திருப்பி நெகட்டிவ் செட் பண்ண பாருங்க. கஷ்டப்பட்டு வேதனையும் வலியுமா ஒரு நெகட்டிவ் செட் பண்ண ஒரு நெகட்டிவ் மாற்ற முயற்சி பண்றோம். எவ்வளவு 10 பேர் உட்கார்ந்து சொல்ற நெகட்டிவ் திருப்பி மாத்துறீங்க. இத்தனை வருஷம் உழைப்புங்கிறது, இத்தனை வருஷம் தவிப்புங்கிறது, ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திலே ஒரு நெகட்டிவ் இருக்கு. அந்த நெகட்டிவை உடைக்கணும், அந்த நெகட்டிவை மாற்றணும், அந்த நெகட்டிவை டோட்டலா சேஞ்ச் பண்ணணும். சமூகங்களுக்குள்ளேயே ஒரு சாதியை பற்றியான ஒரு தெளிவான புரிதலை உருவாக்கணும். அப்படிங்கிறதுக்காகத்தான் இவ்வளவு வேதனை படம் எடுக்கிறோம். திருப்பி எங்கேயோ உட்காந்து 50 பேர் பேசுறது வந்து அந்த நெகட்டிவ் இப்படி சொல்றாங்களே, இப்படி சொல்றாங்கன்னா சொல்லத்தான் செய்வாங்க. ஆபரேஷன் பண்ணும்போது பேச கட்டதான் செய்வாங்க. ஆனா அந்த நோயை போக வேண்டிய கடமை போயிட்டு. ஏன் நான் இடையில வந்து ரொம்ப போஸ்டா பேசுனா, திருப்பி ஒரே நெகட்டிவை கேட்டு எந்த பிரஸ் மீட் வந்தாலும் இப்படி சொல்றாங்களே. 5 படமா உங்களுக்கு தெரியும். அந்த 5 படத்தையும் தாண்டி தான் படங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அந்த 5 படத்தையும் மக்கள் புதுசா கொண்டாடுறாங்க. அப்ப இவ்வளவு மக்கள் கொண்டாடுற ஒரு விஷயத்த அப்படியே தள்ளி வச்சுட்டு ஒரு 10 பேர் பட்ட நெகட்டிவ் செட் பண்ணி எனக்கு திருப்பி இருக்குல்ல, அது ரொம்ப பெயினா இருக்கு.